பலியின் புகழ்தனையே பாடி புகழ்வோம் கிறிஸ்தவரே. மாசில் இளமறி மந்தையினை மாண்பாய் மீட்டு கொணர்ந்தாரே. மாசரு கிறிஸ்துவும் தந்தையுடன் மாசுரு நம்மை இணைத்தாரே. பலியின் புகழ்தனையே பாடி புகழ்வோம் கிறிஸ்தவரே. இன்று நாம் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இயேசுவோடு மிகவும் நெருங்கி பழகிய அவருடைய உயிர்ப்பையும் பணி வாழ்வையும் அருகிலிருந்தே அனுபவித்த இயேசுவின் முதன்மை சீடரான புனித ராயப்பர் ஆதி திருச்சபைக்கு தந்த ஒரு மறையுரைதான் இன்றைய முதல் வாசகம். யூத மரபிலே எந்த ஒரு உண்மையும் 2 சாட்சிகள் இருந்து நிரூபித்தால்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இதன் அடிப்படையில் தான் ராயப்பரும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்த பின் அவரோடு உண்டு குடித்து வந்த நாங்கள் சாட்சிகள் என்றும் சாட்சியம் பகர்கின்றார். தூய ராயப்பரின் இச்சிறிய மறையுரை பல மகத்தான உண்மைகளை வெளிப்படுத்துகின்றது. நற்செய்தி நூல் உருவாகும் முன்பு இத்தகைய போதனை திருத்தூதர்களின் போதனையாக இருந்தது என்பதை இன்றைய முதல் வாசகம் கூறுகின்றது. சாவும் உயிரும் தம்மிடையே புரிந்த வியத்தகு போரினிலே உயிரில் தலைவர் இறந்தாரும் உண்மையில் உயிரோடாளுகின்றார். வழியில் என்ன கண்டாய் நீ மரியே எமக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்து வீரான் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்து எழுந்த ஆண்டவரின் கோப்பரும் ஆட்சியும் கண்டேனே. வழியில் என்ன கண்டாய் நீ மரியே எமக்கு உரைப்பாயே. இன்றைய இரண்டாம் வாசகமானது கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் விளைவாக நாமும் இன்று உயிர்த்தவர்களாக இருக்கிறோம் என்று பறைசாற்றுகின்றார் தூய பவுல். உடல் தொடர்புடைய உயிர்ப்பை பற்றி பவுல் இங்கே கூறவில்லை. மாறாக ஆன்மீகம் தொடர்புடைய உயிர்ப்பையே கூறுகின்றார். அதாவது இயேசு கிறிஸ்து தனது மரணத்தாலும் உயிர்ப்பினாலும் பாவத்தின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்கள் பாவமற்ற ஒரு புதிய வாழ்வு வாழ வழி செய்கிறார். கொலோசே மக்கள் மண்ணுலக நாட்டங்களிலே அதிக கவனமும் அக்கறையும் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் தூய பவுல் விண்ணகத்தை சார்ந்து வாழுங்கள், ஏனெனில் கடவுளின் வல்லமையும் மாட்சிமையும் நிறைந்த இடம் அதுவே என்று இன்றைய இரண்டாம் வாசகத்தின் மூலம் சாட்சியம் கூறுகிறார். சான்று பகர்ந்த தூதரையும் போர்த்திய பரிவட்டத்தினையும் அபதம் தூய துயிலினையும் நேராய் கண்ணால் கண்டேனே. மொழியில் என்ன கண்டாய் நீ மரியே எமக்கு உரைப்பாயே.
பாவித்தே. இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தூய யோவான் இயேசுவின் உயிர்ப்பு விழா வாரத்தின் முதல் நாள் அமைந்தது என்று 20ஆம் அதிகாரத்தில் 2 முறை கூறுகிறார். காரணம், யூதர்கள் இன்றைய நாளை வாரத்தின் முதல் நாளாக கொண்டிருந்தார்கள். இதை தூய யோவான் தன் நற்செய்தியில் பின்பற்றி இயேசுவின் உயிர்ப்பு வாரத்தின் முதல் நாளில் அமைத்து யூதர் ஓய்வு நாளாக கருதப்பட்டதை இயேசுவின் உயிர்ப்பு நாளாக மையப்படுத்தி அறிவிக்கின்றார். எனவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இறைமகன் இயேசுவின் உயிர்ப்பை நாம் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். அத்தகைய உயிர்ப்பு நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு பெரிய ஒளியாக விளங்க வேண்டும் என்பதை தூய யோவான் வாரத்தின் முதல் நாள் இருள் சூழ்ந்த வேளையில் இயேசுவின் உயிர்ப்பை கண்டார்கள் என்று கூறுகின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகின்றது. பாடி புகழ்வோம் கிறிஸ்தவரில் மரித்தோர் நின்று உண்மையிலே கிறிஸ்து உயிர்த்தது யாம் அறிவோம். வெற்றி கொள்வேந்தேயம் மீ